के सागर से मिलन करा रहे हैं। ஓம் சாந்தி. இன்றைக்கு பாபா முக்கியமாக முரளியில் புரிய வைக்கிறாரு. தானத்தை தன்னுடைய வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். இதுக்கான அர்த்தம் பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஞானத்தை யாருக்கு முதல்ல கொடுங்க அப்படின்னா, பாபா சொல்கிறாங்க, முதல்ல யார் சிவனை பூஜை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்களோ, தேவி தேவர்களை பூஜை செய்யக்கூடிய பூஜாரிகளாக இருக்காங்களோ, அவர்களுக்கு சென்று இந்த ஞானத்தை முதல்ல நீங்கள் சொல்லுங்கங்கிறார். இதுதான் தானத்தை தன்னுடைய வீட்டிலிருந்து ஆரம்பம் செய்வதுங்கிறார். இப்போ பாபா ஏன்னா அவர்கள் தான் தேவி தேவர்களை பூஜை செய்யக்கூடியவர்களும் சிவனை பூஜை செய்யக்கூடியவர்களும் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத பாபா புரிய வைக்கிறார். மேலும் பாபா நமக்கு சொல்கிறாங்க, யார் கல்பம் முன்னாடி ஞானத்தை கேட்டு புரிஞ்சுக்கிட்டாங்களோ, சொர்க்கவாசியாக மாறினாங்களோ, கண்டிப்பாக அவங்க இப்பயும் கேட்பாங்க, மாறுவாங்கங்கிறது. அதனால் நாம் அப்படி நினைக்க வேண்டாம். நம்ம நிறைய பேருக்கு சொல்கிறோம், ஆனால் அவங்க வர்றதில்லை, புரிஞ்சுக்கிறதில்ல, இல்லை நம்ம கஷ்டப்படுறது ஏன் இவங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் இந்த சங்கல்பமே நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்பம் முன்னாடி வந்தவர்கள் கண்டிப்பாக மீண்டும் மாறுவார்கள்ங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த படிப்பை படிக்காமல், அதாவது பிராமணனாக ஆகாமல் யாருமே தேவதையாக ஆக முடியாது. பாபா அப்படிப்பட்ட ஞானக்கடலாக பதீத்த பாவனராக அவர் மட்டும்தான் இருக்கார். இந்த டைட்டில்லாம் வேறு யாருக்குமே நாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த சிருஷ்டியோட முதல் இடை இறுதியோட ரகசியத்தை விதையான பாபா மட்டும்தான், படைப்பவர்கிட்ட தான் படைப்போட முழு ஞானமும் இருக்க முடியும். அதனால் ஞானக்கடல்னால் பாபா ஒருவர் தான். இந்த மனித சிருஷ்டிங்கிறது தலைகீழான ஒரு கல்ப விருட்சமாக காட்டப்பட்டிருக்கு. ஏன்னா விதை மேலே இருக்கார் படைப்பவர், மரம் கீழே இருக்குது. ஏன்னா விதை கீழே இருக்கும், மேலே மரம் இருக்கும். ஆனால் இந்த மனித சிருஷ்டியோட மரம் மட்டும் விதை மேலே இருக்கார் பரமாத்மா பரம்தாம்ல, அவருடைய படைப்பு இந்த மனித சிருஷ்டி கீழே இருக்குது. இப்போ அவர் சைத்தன்ய விதையாக இருக்காருன்னு சொல்கிறார். மேலும் மனிதர்கள் யாருமே பாபா செய்யக்கூடிய ஒரு கடமையை செய்ய முடியாது. அது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை வேறு யாருமே செய்ய முடியாது. ஏன் மனிதர்கள் செய்ய முடியாதுன்னு சொல்கிறார் பாபானா, பாபா சொல்கிறாங்க, எல்லாருக்குள்ளே விகாரங்கள் இருக்குது, விகாரியாக இருக்காங்க. இப்போ ஆத்மாவுக்குள்ளே தூய்மையோட ஒரு சக்தி இல்லைன்னா எப்படி அவங்க அமைதியை படைக்க முடியும்? தூய்மை இருந்தால் தானே சுகம் சாந்தி வர முடியும். அப்போ இந்த காரியத்தை மனிதர்களால் செய்ய முடியாதுங்கிறார். ஒரு பாபா தான் இந்த உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்கிறாரு. இந்த தூய்மையை இழந்தனால தான் எல்லாருமே நீங்கள் ஏழையாக மாறிட்டீங்கிறார். காமம் என்பது மிகப்பெரிய எதிரி, மகாசத்ரு. உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் துக்கத்தை கொடுத்தது இதுதான். ஆத்மாவில் இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் நஷ்டம் பண்ணது இதுதான் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். அதனால் இப்போ நீங்கள் இதை கண்டிப்பாக இதன் மீது வெற்றி அடைங்கணும் பாபா சொல்கிறாங்க. சிலர் இங்கே வராங்க, உறுதி எடுத்துக்கிறாங்க, பாபா விகாரத்தில் செல்ல மாட்டோம், ஞானத்தை கேட்குறாங்க, மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, ஆனால் அதுக்கப்புறமா விகாரத்தில் சென்று விடுகிறார்கள்ங்கிறாங்க. அப்போ மிகப்பெரிய நஷ்டம் அவங்களுக்கு ஏற்பட்டு விடுகிறதுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ தான் கீதை மூலமாக தர்ம ஸ்தாபனை என்பது நடக்கின்றது. ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம். அதனால தான் கீதைங்கிறது தர்ம சாஸ்திரம்னு சொல்லப்படுது. மற்றபடி பாகவதம், ராமாயணம், மகாபாரதம்லாம் இருக்குது, ஆனால் அதனால் எந்த தர்ம ஸ்தாபனை நடக்கிறது இல்லை. அதனால் பாபா சொல்கிறாங்க, அது தர்ம சாஸ்திரங்கள் வேறு எதையுமே சொல்ல முடியாது, கீதையை தான் சொல்ல முடியுங்கிற. மேலும் பாபா புரிய வைக்கிறாங்க, கீதை சொல்லி தான் தர்ம ஸ்தாபனை ஆகும்னா, கீதை சொல்லக்கூடிய நேரத்தில் 3 சேனைகள் இருந்தாங்க. பாண்டவர்கள், கௌரவர்கள், யாதவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்போ தான் சொல்கிறார், சங்கம யுகத்தில் தான். யாரெல்லாம் பரமாத்மா மேலே அன்பான புத்தி இருக்கக்கூடியவர்களோ அவங்க பாண்டவர்கள். யாருக்கு அவர் மேலே அன்பு இல்லையோ, விபரீத புத்தியாக இருக்காங்களோ, அன்பில்லாத புத்தியாக இருக்காங்களோ, பகவான் மேலே அவரை புரிஞ்சுக்கிறது இல்லையோ, அவரை பற்றி உணர்றதே இல்லையோ, அப்போ அவர்களை பாபா விபரீத புத்தி அப்படின்னு சொல்கிறார். அவங்க தான் கௌரவர்கள். மேலும் யாதவர்கள்னால் யாரெல்லாம் மனித குலத்தையே அழிக்கிறதுக்கான சாதனங்களை கண்டுபிடிக்கிறாங்களோ, சயின்டிஸ்ட் யாரோ, அவர்கள்லாம் யாதவர்கள். 3 பேரும் இப்போ தான் இருக்காங்கங்கிற. இப்போ பாபா புரிய வைக்கிறாரு, இது சாதாரணமான சத் சங்கம்ங்கிறது கிடையாது. இது வந்தோம், நம்ம கேட்டுட்டு நம்ம போயிட்டோம் நல்ல விஷயத்தை, அப்படி கிடையாது. இது அது பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம். இந்த சத் சங்கம்னா என்ன சொல்கிறார் பாபா, இங்கே நீங்கள் வரணும், உள் வாங்கிக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க,
அதுக்கப்புறம் மாற்றத்தை கொண்டு வரீங்க, மனிதன்லேருந்து தேவதை ஆகிடுறீங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த சத் சங்கம்ங்கிறார் பாபா. அதனால் நீங்கள் இங்கே ஞானத்தை கேட்கணும், மற்றவங்களுக்கும் நீங்கள் அதை புரிய வைக்கணுங்கிறார். யோகா பண்ணுறதுல பெரிய மாயை ஒன்று ட்ரான்ஸில் போகிறது, போய் காட்சியெல்லாம் பார்க்கணுன்னு சிலருக்கு ஆசை, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேண்டாங்கிறார் பாபா. யோகத்தில் பெரிய மாயை அது. அதை பார்த்தவங்க கூட இன்றைக்கி ஞானத்தில் இல்லை. அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ என்னை நினைவு செய்தது தான் யோகம். அதுதான் அதில் தான் நமக்கு முயற்சி இருக்கணும். ட்ரான்ஸில் போகிறதுக்கான முயற்சியெல்லாம் வேண்டாம்ங்கிறார். அதில் மாயா கூட பிரவேசமாகி விடுகிறதுன்னு பாபா புரிய வைக்கிறார். அதனால் பாபா சொல்கிறாங்க, பாபா ஒருத்தர் தான் பதீத்த பாவன், என்னை நினைவு செய்யுங்க, உங்களுடைய பல பிறவிகளினுடைய பாவங்கள் விகர்மங்கள் அழிந்து விடுங்கிறார். வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 22/5/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தானம் தன்னுடைய வீட்டிலிருந்து தான், தன்னிடமிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். அதாவது தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களே சிவன் அல்லது தேவி தேவர்களினுடைய பூஜாரிகளாக இருக்கின்றனர். அவர்களுக்கு முதலில் ஞானத்தை அளிக்க வேண்டும். கேள்வி: பாபாவின் எந்த ஒரு கடமையை வேறு எந்த மனிதனுமே செய்ய முடியாது, ஏன்? பதில்: முழு உலகத்திலும் அமைதியை உருவாக்கக்கூடிய கடமை ஒரு தந்தையினுடையதாகும். மனிதர்கள் உலகத்தில் அமைதியை உருவாக்க முடியாது. ஏனென்றால் அனைவரும் விகாரிகளாக இருக்கின்றனர். பாபா மற்றும் பாபாவை தெரிந்து கொள்ளும்போது, தூய்மையாகும்போது அமைதியின் ஸ்தாபனை ஏற்படும். பாபாவை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் ஏழைகளாக ஆகிவிட்டனர். பாடல்: இறந்தாலும் உன்மடியில், வாழ்ந்தாலும் உன்மடியில். ஓம் சாந்தி. மன்மனாபவ என்றால் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று பொருள். இதை அடிக்கடி கூற வேண்டியதாக இருக்கிறது. மனதை என்னிடம் செலுத்துங்கள். மற்ற எல்லா பக்கங்களிலிருந்தும் உங்களோட மனசை விலக்கி மனசை என் பக்கம் திருப்புங்க. இது பாபா அடிக்கடி நமக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குங்கிற. அதுபோன்று ஓம் சாந்தி என்பதோட பொருளை கூட அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. ஆத்மா நம்மளுடைய சுய தர்மம் சாந்தி. இதையும் பாபா அடிக்கடி நமக்கு நினைவூட்டுறார். ஏனென்றால் ஓம் சாந்தி என்பதின் பொருளை யாரும் அறியவில்லை. பக்தியிலையும் நம்ம ஓம்னா ஆத்மா, சாந்தினா நம்மளோட சுய தர்மம், எப்படி நம்ம புரிஞ்சுக்கல. ஓம் என்பதன் அர்த்தம் சொல்லும்போது ஓம் என்றால் பகவான் என்று கூறுகிறார்கள். ஓம்னாலே கடவுள்னு சொல்லிட்டாங்க. ஓம்னா நான் ஆத்மான்னு தெரியாது. ஓம் என்றால் நான் ஆத்மா, இது என்னுடைய உடல் என்று பாபா அதனோட பொருளை நமக்கு புரிய வைக்கிறார். பரம்பிதா பரமாத்மா கூட ஓம் என கூறுகிறார். அப்படின்னா அவரும் ஒரு ஆத்மா தான். நான் கூட ஆத்மா, பரம்தாமத்தில் வசிக்கக்கூடியவன். ஆத்மாக்களாகிய நீங்களும் பிறப்பு இறப்பினுடைய சுழற்சியில் வருகின்றீர்கள். ஆனால் நீங்களும் என்னை போல ஒரு ஆத்மா தாங்கிற. நான் வருவதில்லை, அதுதான் வித்தியாசம். நான் நிச்சயமாக குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த சிருஷ்டியினுடைய முதல் இடை கடையினுடைய சாரத்தை புரிய வைப்பதற்காக சாக்காரத்தில் வருகின்றேன். நீங்கள் பிறப்பு இறப்புங்கிறதுல வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக சாக்காரத்தில் உலகத்தில் நான் வரேன். எப்போ அவருக்குன்னு டைம் எப்பயோ அப்போ வராரு. வேறு யாருமே இதையெல்லாம் புரிய வைக்க முடியாது. ஒருவேளை நம்பிக்கை இருந்தால் முழு உலகத்திலும் அலைய வேண்டும், மேலும் தன்னுடைய மற்றும் சிருஷ்டியோட முதல் இடைக்கடையோட ஞானத்தை யாராவது நமக்கு கொடுப்பார்களா என்று தேட வேண்டும். நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். இதெல்லாம் தெரியாதனால நம்ம இந்த சிருஷ்டி எப்படி இயங்குது, ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இப்போ என்ன ஆச்சு, இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்கு அலைய வேண்டியதாக இருக்கிறது. பரம்பிதா பரமாத்மை தவிர வேறு யாருமே இந்த சிருஷ்டியினுடைய முதல் இடை இறுதியினுடைய ரகசியத்தை நமக்கு சொல்லவே முடியாது. ராஜயோகத்தை கற்பிக்கவும் முடியாது. அழுக்கானவர்களை தூய்மையாக மாற்றவும் முடியாது. பதீத் பாவன்னா அவர் தான். ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய டீச்சர்னா அவர் மட்டும்தான். முதல்ல தேவி தேவதைகளோட பூஜாரிகளாகிய, அதாவது யார் இருந்தோம் நம்ம தான் இருக்கோம், அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். யாரெல்லாம் தேவாத்மாவுக்களோ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, தேவி தேவர்களை பூஜை செய்யக்கூடியவர்களாக பக்தி செய்யக்கூடியவர்களாக தான் இருந்திருப்பாங்க. நாமும் அப்படி தான் இருந்தோம். அவங்களுக்கு தான் இந்த ஞானம் கிடச்சிருக்கு.
இப்போ பாபா புரிய வைக்கிறார். அந்த மாதிரி பக்தர்களுக்கு சென்று புரிய வைங்க. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர் முழுமையாக 84 பிறவிகளை எடுக்கக்கூடியவர்கள். அவர்களே இதெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம் தான், ஆனால் யார் புரிஞ்சுக்க முடியும்? தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தான் புரிஞ்சுப்பாங்க. பின்னால் வரக்கூடியவர்கள் 84 பிறவிகளை எடுக்க முடியாது. சத்தியுகத்திலேருந்து வரக்கூடியவர்கள் முழுமையாக எடுப்பாங்க. அதுக்கப்புறமா வரக்கூடியவங்க குறைவான பிறவி தான். யார் தேவதைகளோட பூஜாரிகளாக இருக்காங்களோ, கீதையை படிக்கக்கூடியவர்களாக இருக்காங்களோ, அவர்களே இதை கேட்பார்கள். அவங்களுக்கு தான் இந்த ஞானம் விருப்பமானதாக இருக்கும். பகவானுக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பெயரை போட்டுவிட்டனர். கீதைனாலே பாபா என்ன சொல்வார்? பெரிய தவறு செய்துட்டான். கீதையில் இந்த தவறை மட்டும் செய்துவிட்டனர். எனவே கீதையை படிக்கக்கூடியவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும். ஏன் கீதையை படிக்கிறவங்களுக்குன்னு சொல்கிறாரு? அதை சொன்னவர் யாருன்னு புரிய வைங்க. அப்போ தான் அவர்கிட்ட புத்தி யோகம் செய்ய முடியும், பலன் அடைய முடியும். பரம்பிதா பரமாத்மா சிவனுக்கும் தங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்க வேண்டும். பகவானுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்க வைக்கணும். அவரை பகவான் என்பார்கள். ஸ்ரீகிருஷ்ணரோ தெய்வீக குணங்கள் நிறைந்தவர். அவருடைய தெய்வீக ராஜ்யம் இருந்தது. அதில் அனைவருமே தெய்வீக குணமுடையவர்களாக இருந்தனர். இப்போது அவர்களே பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாக ஆகிவிட்டனர். ஸ்ரீகிருஷ்ணர் இருந்தார், ராஜ்யம் செய்தார். அவர் எப்படி குணங்கள் நிறைஞ்சவங்களோ அதே போல் அவருடைய ராஜ்யத்தில் இருந்தவங்களும் குணம் நிறைஞ்சவங்களாக இருந்தாங்க. ஆனால் அப்படி இருந்தவங்க இப்போ பிறவி எடுத்து பூஜாரிகளாக ஆயிட்டாங்க. எனவே முயற்சி செய்து முதல்ல ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினரை தூக்கி நிறுத்த வேண்டும். எதை மறந்துட்டாங்களோ அதை அவங்களுக்கு நினைவூட்டுங்க சொல்லி, தானம் முதலில் தன்னுடைய வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கு சொல்லுங்கள். அதே போல் தேவதா தர்மத்தை யார் இருக்காங்களோ அவங்க மோஸ்ட்லி பூஜாரிகளாக இருப்பாங்க. யார்? தேவி தேவர்களை பூஜை செய்யக்கூடியவங்களா, அவங்களுக்கு போய் சொல்லுங்கள். சிவனோட பூஜாரியாக இருப்பவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒன்று சிவ பூஜை செய்கிறவங்க, இன்னொன்று தேவி தேவர்களை பூஜை செய்கிறவங்க. சிவன் நிச்சயமாக வருகின்றார். அதனால்தான் அவருடைய ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். சிவ ஜெயந்தினியை கொண்டாடுறாங்க, சிவராத்திரியா. கண்டிப்பாக இவர் இங்கே வந்திருக்கிறாரு, அதனால தான். அவர் பரம்பிதா பரமாத்மா. நிச்சயமாக அவர் வந்துதான் ராஜயோகத்தை கற்பித்திருப்பார். வேறு எந்த மனிதனும் அதை கற்பிக்க முடியாது. கிருஷ்ணரையோ அல்லது பிரம்மாவையோ பகவான் என்று கூற முடியாது. எல்லாருமே யார்? பிரம்மா, அவருடைய பார்ட் வேறு சங்கமயுகத்தில். அதே போல் கிருஷ்ணன், அவர் சத்தியுக ஆதியில் வரக்கூடியவர், அவருடைய பார்ட்டு தனி. இப்போ இவர்கள் யாரையுமே நம்ம பகவான்னு சொல்ல முடியாது. அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா தான். இந்த தலைகீழான மரத்தின் முதலிடை இறுதியினுடைய ஞானத்தை அந்த விதையிடம்தான் இருப்பது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது தலைகீழான மரம்னு ஏன் சொல்கிறோம் இந்த கல்ப விருட்சத்தை? ஏன்னா மேலே விதை இருக்கார், பரம்தாமில் விதை இருக்கார். அவருடைய படைப்பவர் மேலே இருக்கார், அவருடைய படைப்பு கீழே இருக்குது. இந்த சிருஷ்டி, மனித சிருஷ்டி கீழே இருக்குது. அதனால் இது விதை கீழே தான் இருக்கும், மரம் மேலே இருக்கும். ஆனால் இங்கே விதை மேலே இருக்கார், மரம் கீழே இருக்குது. அதனால இது தலைகீழான மரம்னு இதை சொல்லப்படுது. இதனுடைய எல்லா ரகசியமும் அந்த விதைக்கிட்ட இருக்குது. ஆகவே என்னை ஞானக்கடல், அல்மைட்டி அத்தாரிட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன அத்தாரிட்டி? அனைத்து வேத சாஸ்திரங்கள், கிரந்தம் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிறதுல பாபா அவர்கிட்ட அந்த சம்ஸ்காரம் இருக்குது. எல்லாமே அவருக்கு தெரியும். குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள் என்ற சாஸ்திரத்தில் கூறுகிறார்கள். 5000 வருஷம்தான் இல்லையா? ஆனால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இது விதவிதமான ஒரு தர்மங்களை, அதாவது மதங்கள் நிறைய இருக்குது. இதனுடைய மனித சிருஷ்டியின் மரமாக இருக்கின்றது. அதனுடைய வயதை பாகவதத்தில் மிக நீண்டதாக எழுதிவிட்டனர். இந்த மரம் எவ்வளோ காலம் இருக்குது? மனித சிருஷ்டியோட மரம்னா லட்சக்கணக்கான வருஷம். அப்படி கிடையாதுங்கிற. பாகவதம் தர்மசாஸ்திரம் கிடையாது, கீதை தான் தர்மசாஸ்திரமாகும். ஒரு தர்மத்திற்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது அப்படின்னா அதை தாண்டி பல விதமான வேதங்களும் விஷயங்களும் சொல்லப்பட்டிருந்தாலும் தர்மசாஸ்திரம்ங்கிறது ஒன்று தாங்கிறார் பாப். அதுதான் கீதைங்கிறார். அதன் மூலமாக தான் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையாகிறது. மற்றபடி பாகவதம், மகாபாரதம் இதிலெல்லாம் எந்த தர்மமும் உருவாக்கப்படவில்லை. இதனால் ஒரு தர்மம் ஸ்தாபனையாகலை. கீதையினால் ஒரு தர்மம் ஸ்தாபனையாகுது, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்.
பாகவதமோ மகாபாரதம் ராமாயணமோ அதிலிருந்து எந்த தர்மமும் உருவாகிறதில்ல. அவைகளில் ஸ்ரீகிருஷ்ணனுடைய வரலாறு எழுதப்பட்டு இருக்கிறது. குழந்தைகளே, நீங்கள் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் தான் 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள் என்று புரிய வையுங்கள். இதெல்லாம் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் பாரதம் மட்டும்தான் இருந்தது, வேறு எந்த ஒரு தர்மமும் கூட அங்கே கிடையாது. பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது. பாரதம் தான் இருந்தது, அதுதான் சொர்க்கமாக இருந்தது. பாரதம் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்று பாடப்படுகிறது. மேலும் அதுவே பரம்பிதா பரமாத்மா சிவனுடைய பிறப்பிடமாக இருக்கிறது. இங்கே தான் பகவான் வராரு. இந்த முழு உலகத்திலே அவர் வரக்கூடிய இடம் இங்கே தான். அவரே அழுக்கானவர்களை தூய்மையாக மாற்றுகிறார். அதனால தான் அவர் பேர் பத்தீத்த பாவன். சிவனுடைய பூஜையும் இங்கே தான் நடக்கிறது, வேற எங்கேயும் பெருசாக நடக்கிறதுல. சிவனோட கோயில்கள் 12 தீர்த்தஸ்தலம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஜெயந்தியும் இங்கே தான் கொண்டாடப்படுகிறது. சிவராத்திரி சிவ ஜெயந்தி பாரதத்தில் தான் கொண்டாடுறாங்க. நிச்சயமாக அழுக்கான உலகத்தில் தான் அவர் வந்திருப்பார். அவருக்கு எங்கே வேலையோ அங்கே தானே வரணும். எங்கே வேலை இல்லையோ அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. தூய்மையான உலகத்தில் அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. பதீத்த பாவனா வாருங்கள் என்று இங்கே தான் எல்லாருமே அழைக்கிறார்கள். பாரதம் தூய்மையாக இருந்தது. பிறகு 84 பிறவிகளினுடைய சக்கரம் சுழன்றது. தூய்மையாக சொர்க்கவாசிகளாக இருந்தவர்கள் இப்போ என்ன ஆயிட்டாங்க? நரகவாசியாக அழுக்காக மாறிவிட்டனர். சிவபாபா தூய்மையாக மாற்றுகிறார், ராவணன் அழுக்காக மாற்றுகிறார். இச்சமயத்தில் ராவண ராஜ்யமாக இருக்கின்றது இல்லையா? எல்லா விகாரமும் இருக்குது. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் 5 விகாரம் நிறைஞ்சவங்களாக இருக்காங்க. சத்தியுகத்தில் அப்படி எந்த விகாரமும் இருக்காது, நிர்விகாரியாக இருப்பார்கள். இப்பொழுது அழுக்காக இருப்பதால் வாருங்கள் கடவுளே வாங்க, மீண்டும் எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் யாருமே நம்ம அவரை கூப்பிட மாட்டோம். தூய்மையாக இருந்தவங்க 21 பிறவிகள் அப்படிப்பட்ட ராம ராஜ்யத்தில் இருந்தோம். இப்போது ராவண ராஜ்யம் அனைவரும் விகாரிகளாக இருக்கின்றனர். காமம் என்பது மிகப்பெரிய எதிரி, மகாசத்ரு. அதை பாபா நமக்கு புரிய வைக்கிறார். இது முதல் இடை இறுதி வரை நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியது. ஆத்மாவோட எல்லா சக்தியும் நஷ்டம் பண்ணது எது? இந்த விகாரம். இப்போது இதை வெற்றி அடைந்து தூய்மையாக மாறுங்கள். நீங்கள் பல பிறவிகளாக பாவம் செய்துள்ளீர்கள். அனைவரையும் விட மிக கீழானவர்களாக மாறிவிட்டீர்கள். ஆத்மாவில் துருப்பிடித்து விட்டது. முதலில் சத்தியுகத்தில் இருந்தீர்கள், பிறகு திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். துருப்பிடித்து ஏணிப்படியில் இறங்கியே வந்து விட்டீர்கள். அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தவங்க ஆத்மால விகாரங்களோட துருப்பிடிச்சதுனால பிறவி எடுக்க எடுக்க விகாரத்தில் சென்று சென்று ரொம்ப கீழே வந்துட்டீங்க. சத்தியுகத்தில் 8 பிறவி, திரேதாயுகத்தில் 12 பிறவி. பிறகு அவர்கள்தான் சூரிய வம்சியாக இருந்தவங்க சந்திரவம்சி, அப்புறம் வைஷ்ய வம்சி, அப்புறம் சூதரர்களாக மாறிடுறாங்க. ஆத்மா அழுக்காக மாறிவிடுகிறது. நான் கல்பமாக பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றேன் என்று பாபா கூறுகிறார். நம்மளை மாற்றுறது மூலமாக உலகத்தையே மாற்றிடுறார். பிறகு ராவணன் நரகமாக மாற்றுகிறார். இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ராவணன்னா யார்? அந்த 5 விகாரங்கள். ஞானக்கடல் சிவபாபா அல்லவா? அதனால் இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறார். எப்படி இருந்தீங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ கீழே இப்போ வந்துட்டீங்க? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா, சிவன். அனைவராலும் பூஜிக்கப்படக்கூடியவர். முதலில் அவருடைய பூஜை தான் நடக்கிறது. பக்தி மார்க்கத்தில் கூட முதல்ல அவரோட பூஜை தான் ஆரம்பமாகுது. அவர் எல்லையற்ற தந்தை, எல்லா ஆத்மாக்களுக்கும் அப்பா. கண்டிப்பாக அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. சாதாரணமான ஆஸ்தி கொடுக்கறது இல்லை, அழியாத 2500 வருஷத்துக்கு மாறாத ஆஸ்தி. பாரதவாசிகள் இதெல்லாம் நம்ம மறந்து விட்டோங்கிறார். ஒரு நிராகாரரை தான் பகவான் என்று அழைக்க முடியும். யாருக்கு உடல் இல்லையோ அவர் தான் பகவான். தனக்குன்னு உடல் இல்லையோ, பிறப்பு இறப்பில் அந்த மாதிரி உடல் எடுக்கிறது இல்லையோ, அவர் தான் இறைவன், பகவான். அவரை மனிதர்கள் நினைக்கிறார்கள். அனைவரும் பகவான் என்பது கிடையாது. என்ன சொல்லிட்டாங்க? எல்லாருமே பகவானோட ரூபம், எல்லாருக்குள்ளேயே கடவுள் இருக்கார். அப்படி இல்லவே இல்லை. ஒரு புறம் பகவானை நினைக்கிறார்கள், ஒரு புறம் அவரை நிந்திக்கவும் செய்கிறார்கள். எல்லாருக்குள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு சைடு சர்வ வியாபின்னு சொல்லிடுறாங்க. கல் மண் இல்லையா, நாய் பூனையில் இருக்கிறதா சொல்லிடுறாங்க. இது அவரை நிந்தனை பண்ணுறதுங்கிறார். பிறகு பதீத்த பாவனா வாருங்கள் என்றும் கூறுகிறார்கள். எல்லாருக்குள்ளே இருக்காருன்னா அவரை ஏன் நம்ம கூப்பிடணும்? வாங்கன்னு ஏன் நம்ம கூப்பிடணும்? கடவுளேன்னு ஏன் கூப்பிடணும்? நமக்குள்ளே தானே இருக்கிறார், எல்லாருக்குள்ளே இருக்கார் அப்படின்னா இதெல்லாம் பாபா சிந்திக்க சொல்கிறார். இப்போ தந்தை பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்களுக்கு இதையெல்லாம் புரிய வைக்கிறார். யார் மூலமாக? பிரம்மா மூலமாக புரிய வைக்கிறார். இப்போது பிராமணர்களாகிய நீங்கள் குடுமிக்கு சமமானவர்கள், ரொம்ப உயர்ந்தவர்கள்.
இல்லையா? பாதத்தில் சூதரர்களை காட்டியிருப்பாங்க, பிராமணர்கள்லாம் குடுமி வச்சுருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்க. பிராமணர்களுக்கும் மேலானவர் சிவன், ஏன்னா அவர் தான் படைத்தவர். விராட ரூபத்தில் தேவதைகள், சத்திரியன், வைஷ்யன், சூதரனை காண்பிக்கிறார்கள். விஷ்ணுவோட உடல் தான் விராட ரூபமாக காட்டி அவரோட உடலில் ஒவ்வொருத்தரையும் தலையிலனா தேவதைகள் முகத்தில் காட்டுறாங்க. சத்திரியன் அப்படின்னா அவருடைய மார்பகத்தில் காட்டுறாங்க. வைஷ்யன் அப்படின்னா நடுவில் வயிற்று பகுதியில் காட்டுறாங்க. அதே சூதரர்கள்னால் கால் பகுதியில் பாதத்தில் காட்டுறாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, விராட ரூபத்தில் இந்த வர்ணங்கள் நீங்கள் எப்படியெல்லாம் கலர் மாறி கீழே போயிட்டீங்கிறத காட்டுறாங்க. ஆனால் பிராமணர்களை அப்படிப்பட்ட ஒரு இதையே காட்டலை, அந்த பேரே இல்லை. ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க? தலைக்கு மேலே குடுமின்னு சொல்கிறார் பாபா. ஏனென்றால் எல்லாத்தை விட உயர்ந்தவர்கள் அவர்கள். பிராமணர்களோ விகாரிகளாக இருக்கின்றனர் என்பதை பார்க்கின்றனர். இப்போ இருக்கக்கூடியவர்களை பார்த்தா அப்படி தான் இருக்குது. அதனால் அவங்கள அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு அவங்க வைக்க முடியல. பிறகு தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் என்று எப்படி கூற முடியும் இல்லையா? சாதாரண பிராமணர்கள்னால் அவங்க இல்லற வாழ்க்கையில் தான் இருப்பாங்க. இப்போ எப்படி அவங்க தேவதைகளோட உயர்ந்தவர்கள்னு சொல்ல முடியும்? அப்போ அந்த பிராமணர்களை சொல்ல முடியாது. பிராமண தேவி தேவதாய நமக என்று பாடுகிறார்கள். ஆனால் இப்படி ஒரு இது இருக்குது, பிராமண தேவி தேவதாய நமகன்னு பாடுறாங்க. ஆனால் துல்லியமாக யாரும் இதெல்லாம் புரிந்து கொள்வதில்லை. அப்போ எந்த பிராமணர்களுக்கு சொல்லப்படுது இது? சிவனோட டைரக்டான படைப்பான சங்கமயுக பிராமணர்களுக்கு சொல்லப்படுது. பாபா புரிய வைக்கிறார் இதெல்லாம். இவர்களுடைய ராஜ்யம் எப்பொழுது இருந்தது, சொர்க்கம் எங்கிருந்து வந்தது, லக்ஷ்மி நாராயணோட ராஜ்யத்தை பற்றி புரிய வைக்கிறார். தந்தை பிரம்மா மூலமாக சொர்க்கத்தை உருவாக்குகிறார், சங்கர் மூலமாக நரகத்தை அழிக்கிறார் என்று நீங்கள் இப்பொழுது புரிய வைக்கிறீர்கள். மகாபாரத போர் நடந்ததல்லவா, அதன் மூலம் சொர்க்கத்தோட வாயில் திறந்தது என்று பாடுகிறார்கள். ஆனால் எதையும் தெரிந்திருக்கவில்லை. மகாபாரத போர்னா என்ன? உலக விநாசம். இதெல்லாம் யாருக்கும் புரியறதில்ல. அது யார் செய்ய வைக்கிறாங்க தெரியாது. இந்த ருத்ரஞான வேள்வியிலிருந்து அழிவன் ஜுவாலை, விநாசத்தோட ஜுவாலை பிரகாசமாக எரியும் என்று கூட காட்டுகிறார்கள். அப்போ அதுதான் இந்த ருத்ர யஜ்யம்னு சொல்கிறாங்க. நமக்கு புரியுது, ருத்ர ஞான யஜ்யத்திலிருந்து தான் விநாச ஜுவாலை என்பது வருகிறது. உண்மையில் இப்பொழுது அந்த பாகம் நடந்து கொண்டிருக்கிறது. 5000 வருடத்திற்கு முன்பு போர் நடந்தது. இந்த ருத்ர ஞானம் எப்போ வேள்வி ஆரம்பிக்குதோ அப்போ தான் உலகத்தோட விநாசம் ஆரம்பிக்கும் இல்லை? இதிலேருந்து தான் ஜுவாலை எலும்புங்கிறார். அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது. அப்போது அழுக்கான உலகம் அழிஞ்சிடுச்சு. அதே போல் தான் மீண்டும் நடக்கும். கீதா ஞானம் சொல்லப்படும் பொழுது 3 படைகள் இருந்தன என்று கூறுகிறார்கள். அதான் யார் யார் இருந்தாங்க? பாண்டவர்கள், கௌரவர்கள், யாதவர்கள் 3 சொல்கிறாங்க. ஐரோப்பியர்களாகிய யாதவ சேனை அவர்கள் விஞ்ஞானத்தினால் ஏவுகணைகளை கண்டுபிடிக்கின்றனர். முழுமையாக கீதையின் 5000 வருடம் ஆகிவிட்டது. அதனால் பாபா சொல்கிறாங்க, இப்போ யார் பாண்டவர்கள்? பகவானோட சொல்கிறத அன்பாக கேட்டுக்கிறவங்க யார்? பாண்டவர்கள். யார் விபரீத புத்தியாக இருக்காங்க, அவர் சொல்கிறத கேட்குறதில்ல? கௌரவர்கள். யார் விநாசத்துக்கான விஷயங்களை உருவாக்குறாங்க, அந்த ஒரு விஞ்ஞானத்தோட சக்தியினால் அவங்க யாதவர்கள். இப்போ எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க, இந்த 3 சேனைகளும் தற்போது தான் இருக்கின்றன என்று பாபா புரிய வைக்கிறார். கீதை இருக்கும்போது, கீதை சொன்னும் போது 3 படை இருந்தது. அப்போ இப்போ தான் அது இருக்குது. பாபா சிவ பாபா கீதையை நமக்கு சொல்லிகிட்ருக்காரு. விநாச காலத்தின் விபரீத புத்தி என்று பாடப்படுகிறது. இப்போ தான் அது எல்லாருக்கும் இருக்குது. அதாவது பரம்பிதா பரமாத்மாவோடு விபரீதமான புத்தியுடன் இருக்கின்றனர். அவரை பற்றி புரியறதும் இல்லை, அவரை ஏற்றுக்கிறதும் இல்லை. உங்களை தவிர வேறு யாருக்கும் அவர் மேலே அன்பும் இல்லை. இறைவனா அன்பு இல்லை. அனைவருக்கும் அழிவு காலத்தினுடைய விபரீதமான, அதாவது கடவுளிடம் அன்பில்லாத புத்தியாக ஆகிவிட்டது. விபரீத புத்தினா பகவான்கிட்ட நம்மளுடைய படைப்பவர் இல்லையா, அவர் மேலே அன்பில்லாத புத்தியாக, பகவான் மேலே அன்பில்லாத புத்தியாக ஆயிட்டாங்க. மீதம் பாண்டவர்களாகிய உங்களுடைய புத்தி தான் அன்பு நிறைந்த புத்தியாக இருக்கிறது. நமக்கு எவ்வளோ சிவபாபா மேலே அன்பு இருக்குது. நீங்கள் சிவபாபாவோட நினைவில் இருக்கிறீர்கள். சிவபாபா நமக்கு 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை அளிப்பதற்காக வந்திருக்கின்றார். சிவபாபாவுடன் உங்களுக்கு எவ்வளவு அன்பான புத்தி இருக்கிறது. மற்றவர்கள் யாருமே அவரை அறியவே இல்லை என்றால் 3 சேனைகள் ஆகிவிட்டன. மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது, இதை ஏற்றுக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிறதும் இல்லை. அப்போ அவங்க தான் விபரீத புத்தி. நீங்கள் பாண்டவ சேனையினர் தற்போது விநாச காலமாக இருக்கின்றது, மரணம் எதிரிலேயே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் தூய்மையாக மாறினால் முழு உலகத்திற்கும் அதிபதியாகலாம் என்று சிவபாபா கூறுகிறார். முழு உலகத்துக்கும் நீங்கள் ஆட்சி செய்யலாம். அதுக்கு ஒன்றே ஒன்று, தூய்மையாகணும்.
சத்தியுகத்தில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் இருந்தது, வேறு எந்த தர்மமும் இல்லை. தற்போது மற்ற அனைத்து தர்மங்களும் இருக்கின்றன. வேறு தர்மமே இல்லாமல் இருந்தது ஒரு தேவதா தர்மம் இருந்தபோது. இப்போ எல்லா தர்மமும் இருக்குது, ஆனால் தேவதா தர்மம் இல்லைங்கிற. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்போ இல்லை. தன்னை தேவதி தேவதா என்று புரிந்து கொள்ளவில்லை. நாமளே இப்போ பாபா சொல்லி தான் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா பத்தீத்தமாக இருக்கின்றோம். தேவதைகளுக்கு முன்பு சென்று நீங்கள் சர்வகுணங்களும் நிறைஞ்சவங்க, 16 கலையிலையும் நிரம்பியவர்கள் அப்படின்னு புகழ் பாடுறோம். நாங்களோ விகாரிகளாக இருக்கோம், நிர்குணமாக இருக்கின்றோம், எந்த குணமும் எங்களுக்குள்ளே இருக்குன்னு தன்னை பக்தியில் கூறிக்கொள்கிறார்கள். தந்தையை நினைக்கிறார்கள். நீங்களும் ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பாபாவை நினைக்காமல் தூய்மையாகி உயர்ந்த பதவியை பெற முடியாது. தூய்மையாகணும்னா அவரோட நினைவு தான். அவரோட நினைவு இல்லாமல் ஆத்மா பெற வழியே இல்லை. தூய்மையாக அப்பவித்திரமான உலகம் அழியும் பொழுது தான் உலகத்தில் அமைதி உண்டாகும். அசுத்தம் போனால் தான் பாபா சொல்கிறாங்க அமைதி வரும். அப்பவித்திரத்தா போனால் தான் அமைதி வரும். பாரதத்தில் மற்றும் உலகத்தில் அமைதி வர வேண்டும் என்று நிறைய மனிதர்கள் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அது ஒரு தந்தையோட வேலையாகும். இந்த வேலையை வேறு யாரும் பண்ண முடியாதுங்கிற. மனிதர்களோ விகாரிகளாக இருக்கின்றனர். அவர்கள் எப்படி அமைதியை உருவாக்க முடியும்? அதுக்கான சக்தியே இல்லையே ஆத்மாவுக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் சண்டை சச்சரவுகள் தான் நடக்கின்றது. தந்தையை அறியாத காரணத்தினால் முற்றிலும் ஏழையாகி விட்டனர். இல்லையே, உலகத்தில் அமைதி கொண்டு வரணும்னு எதையாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய வீட்டிலேயே சண்டை சச்சரவுகள் இருக்கும், அமைதி இல்லாத தன்மை இருக்கும். சத்தியுகத்தில் முற்றிலும் சுகம், சாந்தி, தூய்மை என்பது இருந்தது. இப்பொழுது மீண்டும் பாபா அந்த தூய்மை, சுகம், சாந்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இல்லையே, நமக்குள்ளே ஆத்மாக்குள்ளே கொண்டு வராரு. அப்படிப்பட்ட உலகத்தை அது மூலமாக ஸ்தாபனை பண்ணுறாரு. வேறு யாருமே இதை செய்ய முடியாது. பாரதவாசிகள் இப்பொழுது நரகவாசிகளாக இருக்கின்றனர். சொர்க்கத்தில் இருந்தபோது மறுபிறவியில் சொர்க்கத்தில் எடுத்தனர். சொர்க்கத்தில் இருக்காங்கன்னா இறந்துட்டா திரும்ப என்ன பண்ணுவாங்க? உடலை விட்டுட்டாங்க, மீண்டும் சொர்க்கத்தில் தான் பிறப்பாங்க. அப்போ நரகத்தில் இருக்காங்க, சரீரம் விட்டாங்கன்னா மீண்டும் எங்கே பிறப்பாங்க? நரகத்தில் தான். இப்பொழுது பத்தீத்தமாக இருக்கிறார்கள். ஆகவே பத்தீத்த பாவனா அப்படின்னு பகவானை அழைக்கிறாங்க. பத்தீத்த பாவனர் பாபாவை நினைத்தால் விகர்மங்கள் விநாசமாகும். பாபா பத்தீத்த பாவன் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும், நம்ம விகாரங்களையும், நம்ம செய்த பாவங்களையும் அழித்து விடுறார். லௌகீக தந்தையிடமிருந்து லௌகீக ஆஸ்தி, எல்லைக்குட்பட்ட ஒரு ஆஸ்தி என்பது கிடைக்கிறது. பாரலௌகீக எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி என்பது கிடைக்கிறது. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும். இது ஏதோ சத்சங்கம் கிடையாது. ஏதோ வரோம், உட்கார்ந்தோம், நம்ம கேட்டுட்டு நல்ல விஷயத்தை போகிறோம், அப்படிப்பட்ட இடம் கிடையாது. அது பக்தி மார்க்கம், அப்படி கேட்டுட்டு போகிறது. இது ஞான மார்க்கம்ங்கிறார். இங்கே நாம் கேட்குறோம், உள்வாங்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், முயற்சி பண்ணி தன்னை மாற்றிக்கிறோம். பாபா நம்மை சொர்க்கவாசியாக மாற்றுகின்றார் என்று உங்களுக்கு குஷி இருக்கிறது. போன கல்பத்தில் யார் சொர்க்கவாசியாக மாறினார்களோ அவர்களே இப்பொழுதும் மாறுவார்கள். ஆனால் நம்ம யாருமே இவங்க வரணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறோம், ஏன் வரலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இவ்வளோ புரிய வைக்கிறோமே, இவங்க ஏன் வரலை, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சங்கல்பமே வேண்டாம். யார் வந்தாங்களோ, சொர்க்கவாசி ஆனாங்களோ, ஏற்கனவே கண்டிப்பாக வருவாங்க. பிராமணன் ஆகாமல் தேவதையாக ஆக முடியாது. இந்த படிப்பை படிக்காமல் தேவதை ஆக முடியாது. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? இப்பொழுது பாரதத்தில் எந்த ஒரு கலையும் இல்லை, யாருக்கும் தெரியவில்லை. பாபா சொல்லக்கூடிய கலை வேறு. கும்பகர்ண தூக்கத்தில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். உங்களை பாபா இப்பொழுது எழுப்பியுள்ளார். நாமளும் அப்படி தூங்கிட்டு இருந்தோம். நீங்கள் சொர்க்கவாசியாக மாறுவதற்காக இங்கே வந்துள்ளீர்கள். நல்லா அமைதியாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், தூய்மையாக சாந்தியாக இருக்கணும்னு வேறு பல வழிகளை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அறியாமையில் இருக்கிறாங்க. தான் தூக்கங்கிறார் பாபா. பாபாவை தவிர வேறு யாருமே இந்த உலகத்தை மாற்ற முடியாது. சத்தியுகத்திற்கு சொர்க்கம் என்று கூறப்படுகிறது, கலியுகத்திற்கு நரகம் என்று கூறப்படுகிறது. எவ்வாறு ராஜா ராணியோ அதே போன்றுதான் பிரஜைகள். யதா ராஜா ராணி ததா பிரஜா. இப்பொழுது அனைவருமே விகாரத்தினால் பிறக்கிறார்கள். ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவர்கள் அப்படி தான் எல்லாருமே. தேவதைகள் ஒரு பொழுதும் விகாரத்தினால் மறுபிறவி எடுப்பதில்லை. அங்கே பிறவிகள் எல்லாமே தூய்மையானது தான், யோக பலத்தினால தான். பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது நீங்கள் இதெல்லாம் உணர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் தூய்மையாக இருப்போம் என்று இப்போ பாபாவிடம் உறுதிமொழியும் எடுத்திருக்கிறீர்கள். ஆனால் சிலர் போக போக அதில் தோல்வியும் அடைந்து விடுகிறார்கள். பிறகு வருமானம் என்று போய்விடுகிறது. ஆத்மா கிடைக்க வேண்டிய சக்தி குறைஞ்சிடுது, இல்லாமல் போயிடுது. மிகப்பெரிய அடி விழுந்து விடுகிறது விகாரத்தில் சென்றால்னு சொல்கிறார். ஆச்சரியப்படும் வகையில் ஞானத்தை கேட்குறாங்க.
பிறகு மற்றவங்களுக்கும் கூறுகிறார்கள். அப்புறம் ஞானத்தை விட்டே ஓடி போகிறார்கள். சாட்சாத்காரம் கூட அடைகிறார்கள். சொர்க்கம் பார்க்குறாங்க, ஆத்மா பரமாத்மா எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் சாட்சாத்காரத்தில் மாயாவோட பிரவேசம் கூட நிறைய ஏற்பட்டு விடுகிறது இல்லையா? அந்த சூக்ஷமமாக அதுக்கான ஒரு ட்ரான்ஸில் போகணுன்னு முயற்சி எல்லாம் பண்ணுறாங்க. அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, வேறு எது பிரவேசம் ஆகுது, இது எதுக்கு, நீங்கள் அதுக்காக தனியாலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் அப்படி பார்த்தவங்களாம் கூட இன்றைக்கி இல்லைன்னு சொல்கிறார் பாபா. சில சமயம் ரேடியோவில் கூட ஒருவர் மற்றவருடைய விஷயத்தை கேட்க முடியாமல் போகும். ஆகவே இடையில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார். இதுவும் அவ்வாறு தான். பாபா சொல்கிறாங்க, ஆத்மா தன்னுடைய எல்லா விதமான சாட்சாத்கார ட்ரான்ஸில் போகிறது, ஏதாவது ஒரு காட்சிகளை பார்த்துட்டு வர்றது அப்படின்னா, அப்போ ஆத்மா வந்து முழுமையாக இந்த சரீரத்தோட ஒரு உணர்விலிருந்து விலகும்போது, அதோட கண்ட்ரோல் இது மேலே இல்லாத போது என்ன ஆகுது, வேறு ஏதாவது ஒரு சக்தி, வேறு ஒரு சக்தி பிரவேசம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது ஒரு குழப்பங்கிறது ஏற்பட்டுரும்னு சொல்கிறார் பாபா. அதனால் பாபா சொல்கிறாங்க, இந்த விதமான ஒரு விஷயத்துலலாம் நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வம் வந்து உங்களுக்கு வேண்டாங்கிறார் பாபா. யாருக்கு பார்ட் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். யோகத்தோட மாயை தடைகளை ஏற்படுத்தி வருகிறது. இப்போ யோகத்தில் வந்து என்ன ஆகிடுது, மாயா இது போலலாம் தடை ஏற்பட்டுருது. பாபாவை நினைக்கிறது தான் யோகா. ட்ரான்ஸில் போய் காட்சி பார்க்குறதெல்லாம் யோகா கிடையாது. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு காட்சிகளை பார்க்குறதுக்காகவே பண்ணுவாங்க. அப்போ இது பாபாவை நினைக்க மாட்டாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, இதுவே ஒரு யோகாவில் மாயாவாக ஆயிடுது. உழைப்பு முழுவதும் யோகத்திற்காக தான் இருக்க வேண்டும். பாரதத்தின் பழமையான யோகம் என்று இதுதான் பாடப்பட்டு இருக்கிறது. பாபாவை நினைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து முயற்சி பண்ணோங்கிற. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட்டு, ஒரு பாபாவிடம் உண்மையான அன்பு வைத்து உண்மையிலும் உண்மையான பாண்டவர்களாக ஆக வேண்டும். மரணம் எதிரிலேயே உள்ளது. ஆகவே தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு அதிபதியாக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, காமம் மிகப்பெரிய எதிரி. அதுவே முதல் இடை கடை வரை துக்கத்தை அளிக்கிறது. அதன் மீது வெற்றி அடைந்து தூய்மையாக வேண்டும். நினைவின் மூலம்தான் விகாரங்களின் துருவை நீக்கி ஆத்மாவை சத்யுகத்தினுடையதாக மாற்ற வேண்டும். வரதானம், மறுபிறப்பின் நினைவின் மூலம் கர்ம பந்தனத்தை கர்ம சம்பந்தமாக மாற்றக்கூடிய பரோபகாரியாக ஆக வேண்டும். லௌகீக கர்ம பந்தனத்தின் சம்பந்தமானது இப்பொழுது மறுபிறவி எடுத்த காரணத்தினால் ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் சேவையின் சம்பந்தத்திற்கு ஆதாரமாக ஆகிவிடுகிறது. ஒரு பிறவியிலேருந்து இன்னொரு பிறவிக்கு மாறிட்டோம், மறுபிறவி எடுத்துட்டோன்னா, போன பிறவியினுடைய சம்பந்தத்தோடு நான் யாரு கூட இருந்தனோ, அவங்களுக்கு என்ன செய்தனோ, கொடுக்கல் வாங்கல், அது எல்லாத்துலேருந்து நான் விலகிட்டேன். அதே போல் பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் இந்த அலௌகீக பிறவி எடுத்துட்டீங்க, பாபா குழந்தை ஆயிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய பழைய உறவுகள் எல்லாம் என்னெல்லாம் இருந்ததோ அது இப்போ உங்களுக்கு பந்தனமாக இருக்கக்கூடாது. அது வந்து நமக்கு சுமையை, அங்கே நம்ம செய்யக்கூடிய பொறுப்பு, கடமைகள், சம்பந்தங்களை காப்பாற்றுவது, இதெல்லாம் நமக்கு பந்தனமாக இருக்கக்கூடாது, சம்பந்தமாக மாறிவிட வேண்டும். ஏன்னா நீங்கள் மறுபிறவி எடுத்துட்டீங்க, அதே பிறவியில் கிடையாது. அதனால் பாபா சொல்கிறாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை என்னோட கடமை பொறுப்புன்னு கூட நினைக்கக்கூடாது, சேவையாக மாற்றிவிட வேண்டும். அப்போ தான் சம்பந்தம்ங்கிற கர்ம பந்தனம் கிடையாது. நானே செஞ்சே ஆகணும், எவ்வளோ செய்யணும் நான், அப்படி கிடையாது. அது பாபா சொல்கிறாங்க பந்தனம், கர்ம பந்தனம் கிடையாது, சேவையினுடைய சம்பந்தம். வீட்டில் இருந்தாலும் நான் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சேவை பண்ணுறேன். என்னுடைய கணவனுக்கு, மனைவிக்கு, குழந்தைங்களுக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு அப்படி கிடையாது. ஆத்மாக்களுக்கு நான் செய்கிறேன், பரமாத்மாவோட குழந்தைக்கு செய்கிறேன். அப்போ அது சேவையோட சம்பந்தம். எப்படி பாபா வீட்டுக்கு வரும்போது எல்லாருக்கும் நம்ம செய்கிறத, யாரோ தான் இருப்பாங்க, நமக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் அவங்களுக்கு செய்கிறத நம்ம சேவைன்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்க ஆத்மா பாபாவோட குழந்தைன்னு. அதே போல் தான் வீட்டில் இருக்கும்போதும் நம்ம நினைக்கணும், அவங்க ஆத்மா பாபாவோட குழந்தை, நான் அவங்களுக்கு சேவை பண்ணுறேன். சேவையோட சம்பந்தத்தில் பலவிதமான ஆத்மாக்களுக்கான ஞானத்தை தாரணை செய்து அப்படி நடக்கும் பொழுது பந்தனத்தில் கலைப்படைய மாட்டீர்கள். சேவையோட சம்பந்தத்தில் வந்தீங்கன்னா
எல்லாருக்கும் எவ்வளோ நம்ம வந்து நம்மளுடைய என்ன செய்யணுமோ பொறுப்பு கடமைகளை செய்தால் கூட அது வந்து நமக்கு டயர்ட் ஆகாதுங்கிறார். ஆனால் அதிக பாவாத்மா அபகாரி ஆத்மாவின் மீதும் கோபம் அல்லது வெறுப்படைவதற்கு பதிலாக கருணை உள்ள உடையவர்களாக இருந்து இரக்க பாவனை வைத்து சேவையின் சம்பந்தம் என்று புரிந்து கொண்டு சேவை செய்தீர்கள் என்றால் பிரபலமான உலக நன்மை செய்பவர்களாக அல்லது பரோபகாரி என்று புகழ் பெறுவீர்கள். அதனால் பாபா சொல்கிறாங்க, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லாரும் செய்து பாவ ஆத்மாக்கள் ஆயிட்டாங்க. எனக்கு தீமை செய்கிறவங்களாக இருந்தால் கூட அவங்க மேலேயும் நான் கோவப்படாமல் வெறுப்படையாமல் அவங்களுக்கும் இரக்கம் கருணை வேறு யார் காட்டுவாங்க? பாபாவோட குழந்தைங்களை தவிர வேறு யாரும் காட்ட முடியாது. அப்போ தீமை செய்கிறவங்களுக்கும் நன்மை செய்கிறவன் நான். ஏன்னா என்னுடைய அப்பா அப்படிப்பட்டவர், அபகாரிக்கும் உபகாரம் செய்யக்கூடிய குணம். அப்போ எனக்கும் அது இருக்கணும் தானே. அப்போ அவங்க மேலேயும் கருணை உள்ளம் வைத்து இரக்க பாவனை வைத்து அவங்களுக்கும் சேவை வந்து செய்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏதோ ஒரு நன்மையை செய்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லா விதமான ஆத்மாக்களுக்கும் நல்லவங்க கெட்டவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படிலாம் பார்க்காம செய்தீங்கன்னா நீங்கள் தான் பரோபகாரிங்கிற ஸ்லோகன். நேரம் அல்லது பிரச்சனைகளின்படி வைராகியம் ஏற்பட்டால் அதுவும் அல்பகால வைராகியம்தான். சதாகால வைராகியம் உடையவர்களாக மாறுங்கள். ஏதாவது ஒரு நேரம் அப்படி வருது, இல்லை பிரச்சனைகள் அப்படி வருது, அப்போ நாம் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படின்னா இதுக்கு தான் பாபா சொன்னார், யார் மேலேயும் பற்று வைக்கக்கூடாது. அடிபட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் நாம் வந்து பாபாவோட ஞானத்தை தாரணை செய்கிறோம், அந்த நேரத்தில் நம்ம மாற்றத்தை கொண்டு வரோம், வைராகியம் கொண்டு வரோம் அப்படின்னா அது அல்பகால வைராகியம், சுடுகாட்டு வைராகியம் பார். அப்படி இல்லை, ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு பாபா ஏன் பற்றற்று இருக்க சொல்கிறாரு, பாபா ஏன் ஆசையே வெல்ல சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செய்கிறது தான் எல்லையற்ற வைராகியம். நேரமோ அல்லது பிரச்சனையோ நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடாதுங்கிற அவ்வியக்த சமிகை. சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனோநிலையை அனுபவம் செய்யுங்கள். எந்த ஒரு தடை அல்லது பிரச்சனை, அதாவது மாயாவோட யுத்தம் வருதுன்னா அது யுத்தம் அல்ல, அதை விளையாட்டு போன்ற அனுபவம் செய்ய வேண்டும். விளையாட்டு என்று புரிந்து கொள்ளும்போது குஷியாக கடந்து செல்வீர்கள். சும்மாவே இருக்க முடியாது இல்லையா, ஏதாவது ஒன்று விளையாடணும். அதே போல் தான் ஞானம் இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நாம் விஷயங்கள் வரும்போது விளையாட்டு போல் அதை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து விளையாடணும். ஏன்னா மனம் புத்திக்கான ஒரு விஷயம்தான் எல்லாமே. நல்ல பாபா சொல்கிறாங்க, குஷியாக அதை கடந்து போக முடியும். அப்போ மனநிலையும் ஒரே போல் இருக்கும். ஆனால் இதை யுத்தம் என்று நினைத்தீர்கள் என்றால் எனக்கு ரொம்ப இது வந்து ஒரு பெரிய கர்ம கணக்கு அப்படின்லாம் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு கஷ்டமாக நினச்சிங்கன்னா பயம் வரும் மற்றும் குழப்பமும் வரும். மாயையினுடைய வேலை வருவது, உங்களுடைய வேலை அதை வெற்றி அடைவது. அது வருது, அதோட வேலை. எங்கிட்ட அதுக்கான சக்தி ஆயுதம் இருக்குது, என்னோடய வேலை அதை வெற்றி அடைவதுங்க. அச்சா. ஓம் சாந்தி.